ஒரு மாமாங்கமாக திட்டமிடப்பட்டு கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு 28 வருடங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட இந்தியன் திரைப்படம் இப்பொழுது கால்நூற்று 28 வருஷத்துக்கு அப்புறம் வருது. இதில் வந்து அது இது அது புட்டுக்கிட்டு பிடிச்சி இது நட்டுக்கிட்டு பிடிச்சி இது வந்து ஒரு பெரிய பொழுது போகாத பொம்மைகள் இருக்காங்கல்ல. திண்ணையெல்லாம் நம்ம ஊரில் அப்படி கிராமங்களில் திண்ணை மரத்தடி சீட்டார் இடம் இதில் வந்து அந்த விவாத பொருளை டீ கடை வெட்டியாக ஓசி பேப்பர் படிக்கக்கூடிய பார்பர் ஷாப்பு இந்த டீ கடைகளில் உட்காந்துட்டு ஒரு டீயை 3 பேர் குடிச்சு 2 பேர் குடிச்சிட்டு இது பொழுது பேசுகிறாங்க. ஏன்னா இந்தியன் படம் வந்து தோல்வி படமாக வெற்றி படம் பட்டிமன்றம் வேலை இல்லைல்ல. எல்லாம் தான் முழுக்க நார்த் இந்தியன் வந்து உட்காந்துருக்கப்போ வேலை பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க அதில் இந்தியன் திரைப்படத்தில் என்னத்தை கண்டாங்க? ஒன்றுமே இல்லை. அவரே லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் வாங்கக்கூடாது. அது வாங்கக்கூடியவர்கள் பெற்றோராக இருந்தாலும் உற்றார் உறவினராக இருந்தாலும் ஆம்பளை அப்பா அம்மா இல்லை அக்கா வீடு தங்கச்சி வீடு தம்பி அண்ணன் தம்பி யாருன்னாலும் அது வந்து கூடாதுங்கிறத அதை வலியுறுத்தி இருக்கு. படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தானே, ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு வெற்றி பெற்ற இயக்குனருங்கிற முறையில் செய்கிறார். அது செலவு செய்ய ரெடியாக இருக்காங்க. அது ஒரு எம்ஜிஆர் தனது அதிகபட்ச சம்பளம் என்னன்னு ஒரு ரகசியமாக கேட்டோம். அவர் கேட்குறப்ப அவர் சொல்கிறாங்க அதிகபட்ச சம்பளம் 7 லட்சம் ரூபா. அந்த பிரிண்டு பிஸ்னஸ் வந்து 21 லட்ச ரூபா பிஸ்னஸ். அப்போது ஒரு பிரிண்டுன்னு பார்த்தாக்கா 31 பிரிண்ட். அப்போது 10,000 12,000 ஒரு பிரிண்டு, அது மாதிரி கலர் பிரிண்ட் அது மாதிரி போட்டிருக்காங்க. 50,000 ரூபா என்பது வந்தது. அப்போ 31 பிரிண்டு தேய்ச்சி கோடு போட்டு இழுக்கிற அளவுக்கு மாற்றி செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்னு போகும். இப்பொழுது என்ன, இப்போ டிஜிட்டலைஸ் மேட்ரு வந்துருச்சு. டிஜிட்டல் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இப்போ எல்லா தேட்டர்கள் ஒழிந்து விட்டது அழிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு தேட்டர் 10 தேட்டர் ஆயிருக்கு, ஒரு தேட்டர் 4 தேட்டர் ஆயிருக்கு. அந்த இடங்கள் சுற்றி போகிறது முந்தி இருக்குமே தவிர அப்படி பார்க்கும்பொழுது இப்போ படம் தயாரிக்கும் போது நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து சென்னை திரைப்படக் கல்லூரிக்கு 97 வந்தார். 97 கமலஹாசனுடைய மருதநாயகம் பட அந்த ட்ரெய்லர் அது மாதிரி சில விஷயம் பார்க்கறதுக்காக வந்தப்போ நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம பேசணும் சொன்னார். அதாவது அவருடைய திரைப்படங்கள் 6000 பிரிண்ட் போகுமா, 400 கோடி இந்திய ரூபாய் செலவழிமா. அவர் சொல்கிறார் என்னென்னா இந்தி திரைப்படங்கள் பண்ணும்போது 40 கோடிக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுங்க. 6000 பிரிண்ட் 600 பிரிண்ட்டுக்கு மேலே நீங்கள் திட்டமிடக்கூடாது. 600 பிரிண்ட் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு பெரிய 50,000 ஒரு பிரிண்டாக கணக்கு பண்ணுங்க. தமிழ் படங்கள் வந்து 4 கோடிக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி. இப்பொழுது அப்படி இல்லை. இந்த இந்தியன் திரைப்படம் பேன் இண்டியா மட்டுமல்ல, உலக நாடுகளில் உலக தமிழர்கள் இருக்கக்கூடியதை இதர லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் போனப்போ 2000க்கும் மேற்பட்ட பிரிண்டுகள் திரையிடப்பட்டிருக்கு. ஒரு வெள்ளி சனி தான் நம்ம வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு 2000 தேட்டர்கள் என்றால் எவ்வளோ வருது? 6000 தேட்டரு. ஒரு நாளைக்கு 4 காட்சிகள். அது முதல் நாள் வந்து இப்போ 5 காட்சி கொடுத்தா என்ன ஆகிடும் போது 4 காட்சியாக நாம் 12 120, அதாவது 1200ங்கிறத 12,000 காட்சிகள் ப்ளஸ் இதெல்லாம் இன்னும் ஒரு காட்சி சேர்த்து போட்டாக்கா அவ்வளோ போயிருக்கு. இப்போ எல்லாம் 10வது நாள் சிவகவி வந்து 1.25 பிரிண்டு. அது 1.25 பிரிண்டு இல்லை, ஒரு பிரிண்டு 2 பிரிண்டு ஓடிட்டு இருக்கும். அது வருஷம் ஃபுல்லாக 2 வருஷம் ஓடிட்டு கிடக்கும். இப்போ வந்து பிரிண்டு என்பதில் டிஜிட்டலைஸு இன்க்ரீஸ் பண்ணுன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டால் இன்க்ரீஸ் பண்ண தானாக இன்க்ரீஸ் பண்ணுது. டக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு 100 பிரிண்டு போடுவோம் சார், அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கேட்டால் அண்ணனையும் தட்டி விட்டு போகிறாங்க. கியூபு தானே, தட்டி விட்டு அது போல பணத்தை கேட்டாங்க தள்ளி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாச்சு. அதனால் இது வந்து 100 நாள் 120 நாளும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் இதுக்குள்ளே இப்போ நிறைய தேட்டரில் என்ன செய்கிறாங்கன்னா யாரும் வந்து எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. பொழுது போகாத பொம்மைகள் யாருமே இல்லை, வேலை வெட்டி இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லோரும் அதாவது வீட்டில் உள்ள லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாமே வேலை வெட்டி போகிறதுனால பெரும்பாலான தேட்டர்களில் திங்கள் முதல் வியாழன் வரை தேட்டரை மூடி வச்சிடறாங்க. பெரிய பெரிய மால்கள் பேர் சொல்ல வேணாம், பெரிய மால்களில் மூடி வச்சிடறாங்க. மூடி வச்சுட்டு ஷோ இல்லை, அது குறைஞ்ச ஒரு 5 டிக்கெட் போனால் தான் அது வந்து பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது ஒரு நிலைப்பாடு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எல்லா நண்பர்களும் படம் பார்க்குறத விட டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏதோ போனோமா ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாய் பார்த்தோமா அது பார்க்குறதில்ல. அந்த கேமரா புட்டுக்கிட்டு பிடிச்சி நட்டுக்கிட்டு பிடிச்சி இந்த லைட்டிங் போல் இந்த ட்ராவல் இல்லை, ட்ராக் இல்லை, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி. பொழுது போகாத பொம்மைகள் இருக்கிறப்ப இதை பற்றி பேசுறது அவன் 100 வேலையை வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இதை மாதிரி லிப்டிலிப்பு கமல் கிஸ்ஸே இல்லை, ஜோடியே இல்லை. அவர் சொல்லிட்டார், எனக்கு இனிமே இதுக்கு ஜோடி, இனிமேல் எனக்கு பெண் துணை தேவையில்லை, ஆண் துணையே போதுமானது
நான் போய்க்கிறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கும் ஒரு ஓப்பன் மீட்டிங்லேயோ திரைப்படத்துக்கு முந்தைய சொல்லிவிட்டார், இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். நான் தாத்தா தானே நம்ம அவங்க பொண்ணெல்லாம் வந்து மனசு வச்சா இன்றைய தேதியில் என்னுடைய பொண்ணு மனசு வச்சாக்க நான் தாத்தா தானே, அதனால் ஏன் இன்னும் போயிட்டுருக்கணும்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு நண்பர் சொல்கிறார், இன்னொன்று அப்படியே அந்த வயசு வந்து 29 வருஷத்துக்கு முந்தைய அவருடைய வயசு 180 சில்லற வயசு, 70 சில்லற வயசு, இப்போ பார்த்தாக்கா 108-10 வயசு இருக்கும். அது எப்படி என்னங்க இதில் கண்டினியூட்டி படமா இங்கே இருந்துட்டு ஒரு படம் வீரபாண்டி கட்டவங்க சொன்னால் இன்றைக்கி உள்ள அந்த வயசில் உள்ளதை எடுத்தாக்கா அது பார்த்தா ஆகணும். இது ஒரு பேச்சாது இல்லை, விமர்சிக்கிறவங்கள கிரிட்டிக்கல் ரிவ்யூவான். கிரிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணால் எங்கே கிடைக்கிறான், படம் கிடைக்காத புறா பிடிச்ச பசங்க தான் இந்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணுறது. அதில் வந்து மக்கள் நலலாம் என்ன என்பது உள்ளே பூந்து பார்த்தா தெரியுங்க. இந்த விமர்சனம் பண்ண நெகட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு உள்ளே பூந்து பார்த்தா அது வேணாங்க. ஒரு தயாரிப்பு, ஒரு இயக்குனருக்கு, ஒரு நிறுவனத்துக்கு பணத்தை போடுறாங்க. ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரு உட்காந்துட்டு ஐடியா கொடுத்துட்டு அது சரியில்லை, இது சவுண்டு சரியில்லை, இது அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு படம் நல்லா இருக்கா பார்க்க போகிறாங்க. நீ ஏன் கெடுத்து விட்ற, இது சப்பை. நிறைய பேர் அந்த மாதிரி சப்பை படம் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. அது வேண்டாம். அது மாதிரி அதாவது இன்னும் சொல்கிறாங்க, அந்த கமலஹாசன் படத்தில் வந்து இதை மாதிரி லஞ்சம் 32 நிமிஷம் கழிச்சு தாங்க, 31வது நிமிஷம் தாங்க கமலஹாசன் தான் படத்திலே வர்றாரு, வெளியே அப்பியரன்ஸு. அதற்கு முன்பு வந்து வேறு கதைகள் இல்லை, இந்த கதைக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எதனால் இவர் வர வேண்டும் வருகிறார் என்பதற்கு என்ன காரணங்கள், என்னென்ன லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, என்னென்ன பாசிபிள் வேஸ் அண்ட் மீன்ஸு இயக்குனருடைய பார்வைக்கு அந்த கதை குறிப்புகள் பார்வைக்கு செய்யப்பட்ட விஷயத்தை செய்கிறாங்க. இதில் என்ன வந்துச்சு, இதை வந்து இது அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த ஸ்கிரிப்ட் வந்து இவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமா? போய் ஏதோ 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா பார்த்துட்டு நம்மளை போய் பார்த்துட்டு வரணும். அதனால் ஏன்னா மக்களுக்கு போகாமல் இவங்க கெடுக்கிறாங்களாம், காசை மிச்சப்படுத்துகிறாங்களாம். பொறா பிடிச்சவங்க இங்கே இருந்துட்டு அங்கே போய் படத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு வாய்ப்பு கிடைக்கல. அது மாதிரி இப்போ நிறைய ஹீரோஸ் பக்கம் சுற்றிலே இருப்பாங்க, கதை கேட்பானா யார் அங்கே உட்காந்துருக்குன்னா அந்த தோற்று போன இயக்குனர்கள் அல்லது அவர் வாய்ப்பு தேடி இருக்கிற இயக்குனர் உட்காந்துட்டு இருப்பான். அவங்கள்ட்ட போய் கதை கேட்டால் உருப்பிடுமாது, அது நெகட்டிவ் பண்ணுறதுலே வேலை. அப்படி செய்வார். அதுபோல் தான் விமர்சனமும் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கிற வேணாம். இது ஒரு பக்கம். அப்புறம் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு சங்கி மங்கி நம்மளாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவர் வந்து பாலகுமாரன், அந்த மாதிரி சுஜாதா, ஜெயமோகன் போன்ற திராவிடர்களுக்கு எதிரானவர்களை வைத்து திராவிட கொள்கைக்கு எதிரான வசனங்கள் செய்யப்பட்ட ஒரு தமிழன், திருவாரூர் தமிழ், அப்புறம் கும்பகோணம் தமிழ்லாம் ஆளாள் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகுது. இது என்னங்க பண்ண முடியும்? ஒரு வசனம் என்பது ஏற்றுக்கொண்ட வச்சு தானே அன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வனாக இருக்கட்டும், அன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களில் வெற்றி பெற்று வருது என்றால் எல்லாமே அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம சொல்கிறத கொள்கை வந்து கோபேதங்கள்லாம் சொல்கிறத எடுத்துக்கிட முடியாது. அதனால் வந்து சனாதன படம், சனாதனத்தை ஏற்றுனா 4 பேர் கமல் சார் சொல்லுவார், ஏன்னா 4 பேர் ஒரு குட்டியார் நடிச்சிட்டு இருக்கான், 2வது குட்டியான 3வது 5வது காரணம் பாயிரவனை பார்ப்பானா, இங்கே உட்காந்து பழைய காலத்தை பழம்பெருமையை சொல்லியிருப்பான். இது வந்து தேவையில்லை. அதனால் இதை பார்த்துக்குவோம். அடுத்தாப்புல இது என்னாச்சுன்னா, லஞ்சத்திற்கு எதிராக ஒரு வீட்டிலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது என்ன இதுவா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது மாதிரி வந்து லஞ்சம் அதை விட்டு விட்டார், இதை விட்டு விட்டார், 2வது என்ன வரப்போதா, இதெல்லாம் எதுக்குங்கிற பொழுது போகாத பொம்மை இருக்கிறோம். நம்மளுக்கு மீடியாவுக்கு வேணும்னா இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாதுல்ல. இது ஒரு நிலைப்பாடு, அது வேண்டியதில்லை. அடுத்தாப்புல பார்த்தோம்னா, அதாவது சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அரசு அலுவலர்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து பென்ஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டார்களே தவிர எல்லாருமே ஒன்றும் இல்லைங்க. ஒரு 80,000 சம்பளம் வாங்குகிற குரூப்புகள் வந்து 80,000 60,000, குறைஞ்சபட்சம் இளநிலை உதவியாளருக்கு ஒரு 30,000 வந்து போச்சு. சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா இளநிலை உதவியாளர் லெவலில், அது 8 மணி நேரம் விளைஞ்சா போதும். அவர்கள் கை நீட்டுகிறார்கள். அவர்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இறந்து விட்டால் வாரிசுதாரர் வேலை, பென்ஷன் என்பதை ரிப்பீட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. 10% கான்ட்ரிபியூஷனில் கொடுக்குறாங்க. 25% கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா பாதி பென்ஷன் கொடுத்தலாம், பாதி கொடுத்தலான்னு போயிட்டுருக்காங்க. அதனால் அதை வந்து லஞ்சத்துக்கு எதிராக பண்ணப்பட்டது. அப்புறம் வந்து இந்த 31 நிமிடம் கழிச்சு தான் வர்றாருங்கிறது உண்மை. ஆனால் வட்டி முதலுமாக சேர்த்து கடைசி காட்சிகளில் என்ன பண்ணுறாங்க, முழுக்க சேசிங், ட்ரேசிங், ஜம்பிங், அந்த மாதிரி சில விஷயங்கள் சார். அவர் வந்து நான் 100 வயசு ஆள் மாதிரி தெரியல, இந்த கமல் வேஷம் போட்ட மாதிரி. என்ன ஒரு ஆராய்ச்சிகள்,
வேஷம் ஏதோ போனோமா என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சதாங்கிறத விட்டுவிட்டு, அதாவது மக்களை நிராகரித்து விடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால், அதனால் இது ஃபெயிலியரு அப்புறம் மார்க் போட்டுட்டு ரொம்ப நாள் மார்க் கால் மேலே கால் போட்டு படங்கள்லேயே சொல்லப்பட்டுச்சு. இப்போ திருட்டு விஷயம்லாம் இப்போ ஓரளவு இல்லை. இந்த டிஜிட்டலைஸ் பண்ணும்பொழுது நேரடியாக ஹோம் தியேட்டருக்கு கேட்டுப்பட்டாலும் தரக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. அதனால் அந்த அறிவியல் முன்னேற்றம் வந்து விட்டதை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ படம் எடுத்ததை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வருஷம் 6 மாதமாக எடுத்துக்கிட்டு இருந்தார், அது போயிட்டுருக்கிறாரு. ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து அந்த இறந்து போனவர்களாம் வச்சு செய்திருக்கிறாருன்னா என்னவென்றால், இப்பொழுது டிவி சீரியல் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 சீரியல் போகும். இந்த 60 சீரியலும் படப்பிடிப்பு நடத்தும் போது 5 எபிசோடு எடுக்கிறார். எனக்கு நண்பர்கள் நான் பார்த்த வகையில் இருக்கேன். 5 எபிசோடு நாட்டு காட்சிகள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 300 ரோல் எடுத்தார், 400 ரோல் எடுத்தார். அப்போது 12-15 இதுக்கு எடுக்கிறது பெஸ்ட் எடுக்கிறாருன்னா, இவர்கள் எடுக்கும் பொழுது டெய்லி விட்டாகணும். டெய்லி சோப்புன்னு சொல்லக்கூட டெய்லி விட்டாகணும். அதை மாற்றி மாற்றி எடுத்து கிடப்பாங்க. இங்கே வந்து 5 இது அந்த இயக்குனருக்கோ அந்த இதுக்கோ ஒரு 5 எபிசோடு ஒரு நாளைக்கு எடுக்கணும். காலையில் இதுக்கு டிஃபனுக்கு முந்தி ஒன்று, அப்புறம் டிஃபன் முடிஞ்சு ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 10-12 ஒரு எபிசோடு, அடுத்து வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ளே சாப்பாடு முடிச்சுன்னு 5 எபிசோடை கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சங்கர் வந்து அப்படி செய்யவில்லை. அது வந்து ஒரே ஒரு நாளைக்கு ஷூட் பண்ணால் அட்லீஸ்ட் 10 to ஒரு 10 நிமிடம் எடிட்டட் ஃபுட்டேஜ் வந்துட்டாலே இருக்கக்கூடிய 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ நாள் ஷூட்டிங் தேவைப்படும் போது 120 தானே, 120 நிமிடம் 2.5 மணி நேரம் வச்சுங்களேன். 150 வச்சுட்டால் 10ன்னா 15 நாளைக்கு மேலே ஷூட்டிங் வச்சக்கூடாது. திட்டமிட வேண்டும், திட்டமிடுகிறார்கள். ஆனால் சங்கரை போய் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடாது. ஒரு கவிஞனை, ஒரு எழுத்தாளரை, ஒரு படைப்பாளியை வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. என்னுடைய ஸ்டைல் தான்ப்பா. இப்போ ஹீரோஸ்லாம் நிறைய சம்பளம் வாங்குவாங்க. ஏன் அவங்கள்ட்ட போகிறோம்? வாங்கி கொள்ளையடிக்கிறாங்கன்னா, அவர் படத்தை எல்லாம் பாருன்னா, நீங்களாம் என் படத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் காசு சம்பாதிச்சிட்டு போங்கப்பா, நான் வந்து அப்படியே அவங்களெலாம் பார்த்து நீங்களாம் நல்லா இருங்கப்பா அப்படி இருக்கணும்னு இருக்க முடியாது. அதனால் அப்படி ஒரு விமர்சனமும் தேவையில்லை. விமர்சனம் பொதுமக்கள் நண்பர்கள், பொழுதுபோகாத பொம்முக்கள் மீடியாவில் பேசுவது என்பது அவருடைய கடமையை செய்கிறார்கள் என்பது ஒரு நிலைப்பாடை வச்சுக்குவோம். அது மாதிரி அரசியல்வாதிகளை பற்றி இதில் பெருசாக சொல்லலை. இந்த இந்தியன் உள்ள அரசியலாக அவர் உதயநிதி கூட நட்பு, ஆளுங்கட்சி கூட நட்பு, அதை பற்றி சொல்லவில்லைன்னா அரசு அதிகாரிகள் மனசு வச்சாதாங்க எந்த ஒரு லஞ்சமும் நடக்க முடியும். ஒரு அரசு ஊழியர்கள் முறை சொல்கிறேன், சார் இது வேணாம் சார், இது அட்வைஸ் பண்ணால் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடி ஆகணும்னா இல்லைங்க, இது தொடர்பாக இந்த நல்ல தீமையை எடுத்து சொன்னோம்னா எடுத்து சொல்லிட்டோம்னா இல்லைங்க அது பண்ணாக்கா அங்கே பாதிச்சிடும், அவர் வருவார்கள், அந்த பிரிவினர் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பேருங்க அப்படி எடுத்து சொல்லலாம். ஆனால் பல அதிகாரிகள் எடுத்து சொல்வதில்லை. சரி, உங்களுக்கு ஒரு 100 ரூபானா நம்ம ஒரு 1 ரூபா மடைக்கலான்னு வர்றதோட விளைவு தான் 100 ரூபா லஞ்சம் லாவணியத்துக்கு போகிறது. அதை இவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதான் இதுக்கு மேலே சொல்ல முடியாதுல்ல, இதை செய்திருக்கிறார். அதனால் அப்போது வந்து முதல்வன் படத்தில் வந்து அந்த அரசியல்வாதிகள் சொன்னால் இப்போ வந்து பயந்துட்டார், அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் உலகத்திலேயே அதிகப்படியான பவரே இல்லாத ஒரு பர்சன் வந்து உண்மையான பர்சன் வந்து அரசியல்வாதியும் அந்த சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாமியார்கள் தான். ஆனால் இவர்கள் தான் அரசை இயக்குவார்கள். வித்தவுட்டு இப்போ ஹர்ஷத் மேத்தா வந்து 5 கோடி ரூபாய் 5000 கோடி ரூபா தடவுனார். கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு கையெழுத்தும் போடல, எதுலேயும் ஒரு சாட்சி கையெழுத்தோ பொருளை பண்ணல, எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கோஆர்டினேட் பண்ணார். அதுதான் செய்ய முடியும். ஆனால் அரசு அதிகாரிகள் தான் செய்யணும். அதை சுட்டி காண்பித்திருக்கிறார். அந்த வகையில் இது வந்து ஒரு வெற்றி படம் தான். அதனால் இது வந்து வாங்கிட்டு சொல்லிவிட்டாங்க உடனே அங்கே வாங்கிட்டு பண்ணாங்க இல்லை, மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறது. அதனால் ஒரு படைப்பாளி என்ற முறையில் அதான் செய்ய முடியும், செய்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். பாருங்கள், வடையை சாப்பிடுப்பா, வடைன்னா அப்புறம் வடையில் உள்ள ஓட்டை யாரை எட்டி பார்த்துட்டு இருக்க சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். அதை பாருங்கள். அதனால் விமர்சனங்கிற பேரில் ஏதோ அதுக்குன்னு வாய மூடிட்டு போகணும், பேசிக்கொள்ள you